அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வேலை நாடுகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் அன்பான வணக்கம். இன்று பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளை எவ்வாறு ஐடென்டிஃபை செய்வது, அவர்களுக்கான ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராம் எவ்வாறு இன்டகிரேட் செய்வது, அவர்களுக்கான பள்ளிக்கல்வி, கல்லூரி கல்வி மற்றும் அவற்றில் எவ்வாறு அவர்கள் டெக்னாலஜியை இணைத்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மரியாதைக்குரிய ஆங்கில உதவி பேராசிரியர் ரகுராமன், நந்தனம் அரசினர் கலைக்கல்லூரி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். நாம் அவருடன் தொடர்ந்து உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இப்போது பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி தான் அவங்க ஐடென்டிஃபை ஆகுறாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதும் அவங்கள இன்டெகிரேட் பண்ணுறதும் கொஞ்சம் கடினமாக பார்க்கப்படுகிறது. இப்போ அந்த மாதிரி ஒரு குறைபாடுடைய குழந்தைகள் அப்படின்னா அவர்களை எப்படி ஏர்லி இன்டர்வென்ஷன் பண்ணுறது, எப்படி நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை எப்படி ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமுக்குள்ளே உள்ளே கொண்டு வரலாம் சார்? பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஒரு குழந்தை பருவத்திலேயே அந்த ஒரு மாற்றுத்திறன் அவங்களுக்கு இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்றத ஓசையின் வடிவமில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் முதல்ல. ஏன்னா ஒரு குழந்தை இயல்பாக கண்ணை வச்சு மூவ் பண்ணும், இல்லை பார்க்கும், சிரிக்கும், இல்லை அழுவும், அம்மா அம்மா என்ன செய்கிறாங்களோ, அப்பா என்ன செய்கிறாங்களோ, அது இயல்பாக அது செயல்பட தொடங்கும் பொழுது சில குழந்தைகளுக்கு அந்த மூமெண்ட்டே இருக்காது, அந்த ஒரு இயக்கமே இருக்காது. அந்த இயக்கம் குறைபாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்னா அதை எப்படி இருக்குது, என்னமா இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியாக இருக்கும் தாயாருக்கு. அது பார்க்கும் பொழுது அவங்க அந்த குழந்தைய அப்போ பார்வையில் பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம மருத்துவரிடம் போய் அணுகி கொஞ்சம் செக் பண்ணி, நம்ம குழந்தைக்கு பொதுவாக நிறைய ஓசை, சுற்றி இருக்கக்கூடிய ஓசை தான் நம்ம அதை மூவ் பண்ண வைக்கும், அதை செயல்பட வைக்கும், அதை நோக்கி நடந்து போகிறது, ஓடி போகிறது, இதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே ஒரு மருத்துவரோட இதோட கைடன்ஸில் அதை கொஞ்சம் செக் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அதை வீட்டில் கவனித்து அந்த குழந்தைய பராமரிக்கும் போதே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா, இது பெரியவனானாக்கா ஈஸி. பெரிய ஒரு மாணவனாகிட்டாங்க, ஒரு 10 வயசு 12 வயசு இல்லை 20 வயசுனா அப்போ நம்மளே அந்த குழந்தைய சொல்லிடும், எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் 0 to 6 இதை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது கஷ்டமானதாக நம்ம நினைக்காம நம்ம அதில் ஒரு சில பேருக்கு என்னென்னா, நம்ம குழந்தை தானே அது சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலே இருப்பாங்க. இன்றைக்கி இல்லைனா இன்னும் 1 மாதத்தில் சரியாயிடும், 2 மாதத்தில். அது உடனடியாக அந்த ஒரு செயல்திறன் குறைபாடு இருக்குது, அது அந்தளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமாக இல்லை அப்படின்னா அதை உடனடியாக மருத்துவரோடு போய் பார்த்து நம்மளே அதுக்கு முடிவு பண்ணாமல் அதை செக் பண்ணி இமீடியட்டாக கண்டுபிடிப்பது தான் நல்லது. இது ஓசையின் வடிவம் தான் கண்டுபிடிக்கணும், அல்லது தொட உணர்வு வழியாக கண்டுபிடிக்கணும். அது எப்படி முகத்தை பார்க்குது, ஒரு குழந்தை எப்படி அம்மாவுடைய முகத்தை பார்க்குதா, இல்லை பெற்றோருடைய முகத்தை பார்க்குதா, எப்படி பார்த்து பேசுது, அதோடைய கண் அசைவுகள் எப்படி இருக்குது, இதெல்லாமே ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஓசை மற்றும் அவங்க கண் பார்வை எப்படி நம்ம இப்போ தாய் தந்தை பெற்றோரை அவங்க எப்படி நேரடியாக பார்க்குறாங்களா, அந்த தொடு உணர்ச்சிக்கிற எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, மேலும் அந்த ஓசை வடிவத்துக்கு எப்படி அவங்க அந்த ஓசை எந்த டைரக்ஷனில் வருதோ அந்த டைரக்ஷன் நோக்கி போகிறாங்களா, இப்படியெல்லாம் வைத்து நம்ம அவங்கள ஏர்லியாக இன்டர்வென் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது அவங்களுடைய ஏர்லி இன்டர்வென்ஷன் ப்ரோக்ராமில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கும் சார்? அவங்க என்ன உடனடி அதாவது மருத்துவரை அணுகணும், அது முறையான செயல். அதை தொடர்ந்து அவங்க என்ன ஒரு வீட்டில் அவங்களை அடாப்ட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேட் பண்ணணும் சார்? இப்போ நம்ம இல்லை முதல்ல இதை தாண்டி பேரண்ட்ஸ்க்குமே ஒரு அது இப்படி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலை சரியாக நிறைய இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்ட் குழந்தைய எப்படி அடாப்ட் பண்ணிக்க பழகணும் அவங்க அதாவது வள்ளுவர் சொல்வார், பொறியின்மை யாருக்கும் பழி என்றுன்வார். நம்ம ஆழ்வினை இன்மை பழி. ஆமாம், மிக சரியா சொன்னீங்க. அதில் குறிப்பாக நம்ம தமிழில் படிச்சிருப்போம், ஓர் உயிர் ஈருயிர் 6 உயிர் வரைக்கும் இருக்குது நமக்கு. உயிர்ன்றதோட அறிவுன்னு சொல்லுவோம். ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 6 அறிவு வரைக்கும் இருக்காங்க படைப்பில். இப்போ இந்த படைப்பில் இப்போ படைப்பாளி தான் இங்கே ஒரு மாற்றுத்திறன் படைத்தவராக நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன்னா, அவ்வளவு வித்தியாசமான படைப்பு. எல்லா உயிருக்குமே ஒரு வழி இருக்குன்றத நம்ம ஆழமாக நம்பணும். வழி இல்லாமல் எந்த உயிரும் படைக்கப்படலைன்றதை நம்ம உண்மையாகவே உணரணும். ஏன்னா அது நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். எல்லா உயிரினங்களும் அது ஓரறிவாக இருந்தாலும் இல்லை 6 அறிவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அதன் பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பயணம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் இருக்கலாம், அது நமக்கு தெரியாத விதத்தில் இருக்கலாம். ஆனால் அது நமக்கு தெரியாதனாலையோ இல்லை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதனாலையோ அது இல்லைன்னு ஒரு அர்த்தமாயிடாது. இதுதான் பெற்றோருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கணும். அது குறிப்பாக யார் செய்ய முடியும்னா, இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் அல்லது இந்த மாற்றுத்திறனாளி துறைகளில் பணியாற்றக்கூடியவங்க அல்லது இந்த துறையிலேயே பணியாற்றக்கூடிய ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே இதெல்லாம் அந்த செய்தியை தான்
ஆழமாக சிந்தனையில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு தூரத்தில் இருக்கோம். அதாவது ஒரு ஏஐ, அதாவது ஒரு ரோபோ வந்து பல வேலைகளை செய்யுது நமக்கு. அப்போ இந்த அளவுக்கு ஒரு செயலாற்ற முடியும்னா அதோடைய அடித்தளம் எங்கே இருக்குன்னா, இந்த ஓரறிவு உயிருக்கும் இதுக்கு சாத்தியப்படும்ன்றத இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பார்வை வந்து ஒரு பெற்றோருக்கு, அது குறிப்பாக மருத்துவத்துறையில் தான் இது பார்க்கணும். மருத்துவம் வந்து அவங்க கவுன்சிலிங் உள்ளே அதாவது ஒரு கண்ணு பரிசோதனைக்கு உள்ளே போகிறாங்க. போயிட்டு வெளியில் வரும்போது ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனாக தான் வெளியில் வரணுமே தவிர்த்து அவர் வருத்தப்பட்டோ சங்கடப்பட்டோ அழுதுகிட்டோ எந்த மருத்துவமனையிலேருந்து வெளியில் வரக்கூடாது. ஆமாம், அந்த மருத்துவமனை வந்து இதெல்லாம் செய்தியாக இதை வச்சுக்கிட்டு ஒரு ஆவணமாக வச்சுக்கிட்டு இதுக்கு நிறைய செய்திகள் வந்து எவிடன்சஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து இங்கே விரும்ப பேசலை, இது வந்து செய்திகள் இருக்குது. இதுக்கு டாக்குமெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஒருவேளை அந்த பரிசோதனையில் வந்து குறைபாடு இருக்குன்னு கண்டறியும் பட்சத்தில் அவங்க உடனடியாக அடுத்த அங்கே பக்கத்தில் ஒரு ரூமில் அந்த ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து அணுகி அவங்க கிட்டே இதெல்லாம் பற்றி பேசும்பொழுது அவங்க இந்த அடித்தள சிந்தனையை கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளில் இது ஒரு வழி அப்படின்றத அவங்க புரிந்து கொண்டாலே தொடு உணர்வு வழியாக அல்லது ஓசையின் வழியாக அவங்க செயலாற்ற முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனையை வந்து ஒரு பெற்றோர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் நாம் வந்து மருத்துவமனைகளை எக்யூப் பண்ணணும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே அந்த அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருமே அந்த ஈகோ சிஸ்டமில் வந்துட்டாங்கன்னா எல்லாம் இன்பமயம். அதாவது எத்தனை கோடி இன்பம் படைத்தா இறைவான்றது இங்கே தான் இருக்கணும். அது வெறும் அழகில் இல்லை. அந்த அழகுன்றது நாம் அணுகக்கூடிய அணுகுமுறையில் தான் அந்த அழகு இருக்கணும். அந்த அணுகுமுறையை கொண்டு வந்துட்டாலே குறைபாடு அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த பெற்றோருக்கு இந்த ஒரு நம்பிக்கை வந்த பிறகு அவங்க செயலாற்ற தொடங்குவாங்க கண்டிப்பாக. அப்போ வீட்டுக்கு வந்தோடனே எப்படி செயலாற்றணும், அவங்க எப்படி அந்த குழந்தைக்கு ஒரு சில திறன்களை வளர்ப்பதற்கு என்ன செய்யணும், நிறைய வித்தியாசமான சவுண்டை கொடுத்து அதன் வழியாக செய்திகளை கொண்டு சேர்க்கணும். அப்போ நாம் வந்து சவுண்ட் எக்கோஸ் த சென்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்த முக்கியமான கான்செப்ட். லாங்குவேஜ் அங்கேருந்து தான் தொடங்குது. மொழியுடைய வளர்ச்சியை, பரிணாம வளர்ச்சியை அங்கே சவுண்ட்லேருந்து தான் தொடங்குது. ஆனால் ஆதி மனிதன் வந்து ஓசையை வைத்து தான் தன்னுடைய செய்திகளை பரிமாறியிருக்கான். அப்போ அந்த காலம் அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது அப்போ ஒரு ஓசை தான் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னா நம்ம ப்ரேயரை வரைக்கும் மொழி தான் செயல்படுது, அந்த ஓசை தான் செயல்படுது. அப்போ ஓசையே ஒரு 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 ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் வந்து கொண்டு சேர்க்கும் பொழுது, அந்த குழந்தைகிட்ட கொண்டு சேர்க்கும் பொழுது வெவ்வேறு ஒரு பாரதி பாடல், ஒரு தமிழ் பாடல், ஒரு நல்ல நம்ம வீட்டில் பேசக்கூடிய நல்ல நல்ல வார்த்தைகள், அதன் வழியாக அந்த குழந்தையை வந்து நம்ம ஊக்குவிக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து செய்யும், அந்த ஓசையை கேட்டு கேட்டு என்ன செய்யும், திரும்பி பேச ஆரம்பிக்கும். அதை நோக்கி முகத்தை திருப்பிக்கும், அதை நோக்கி தன்னுடைய அங்கே அந்த ஜெஸ்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம், அந்த எல்லாத்தையும் அந்த செய்கை வழி எல்லாத்தையும் இப்போ கற்றுக்கும். அதே போல் இது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம், குழந்தைக்கு நிறைய ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லி தரோம். மோட்டார் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கை கால் அசைவு, மோட்டார் ஸ்கில்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணணும். தொட்டுணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வெவ்வேறு விதமான டெக்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இந்த சேரை தொட்டால் இது ஒரு வடிவமாக இருக்கும், இன்னொன்று ஒரு பொருளை தொட்டால் வேறு வடிவமாக இருக்கும். அதோடைய தொடும்பொழுது அது சுரசுரப்பாக இருக்கலாம், மெதுவாக இருக்கலாம், மெத்துன்னு இருக்கலாம், இந்த சாஃப்ட் ஆர் ஹார்ட் ஆர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர்ஸை நம்ம தொட்டு கொடுத்து அதை புரிய வைக்கணும். இது மூணாவது முக்கியமான. நாலாவது முக்கியமான விஷயம், இந்த புரிந்து கொண்ட எல்லாத்தையும் குழந்தைய எந்த அளவுக்கு வெளிப்படுத்தக்கூடிய திறன். அது வெளிப்படுத்தணும்னா மொழியிலேயே வெளிப்படுத்த முடியாது. 0 to 6 நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால் அது வெளிப்படுத்தக்கூடிய திறனுக்கும் நம்ம என்ன செய்யணும், ஸ்பேஸ் தரணும் அந்த குழந்தைக்கு. அப்போ ஒரு சின்ன சின்ன பொருளை ஹேண்டில் பண்ணுறதுல, ஒரு சின்ன ஸ்பூன் பிடிக்கிறது, இல்லை சின்ன ஒரு கப்பு எடுத்துக்கிறது, இல்லை அதை தாண்டி தன்னுடைய பொருளை எடுத்து கொடுக்கறது, இது வேணும்னு சொல்கிறது, இன்னும் நிறைய விஷயங்களை அந்த குழந்தையோட பேசும்பொழுது நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல திறன். இந்த 0 to 6 வந்து ரொம்ப ஒரு கேர் கொடுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். அது குடும்பத்தில் தான் முக்கியமான, பெற்றோருக்கு முக்கியமாக பண்ணணும். அந்த பெற்றோருக்கு செய்வதற்கு ஒரு பயிற்சி கண்டிப்பாக தேவைப்படும், ஒரு பயிற்சி தேவைப்படுது. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது எங்கேருந்து தொடங்கணும்னா ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலருக்கு முதல்ல பர்மிஷன், ஒரு பயிற்சி கொடுக்கணும். அவங்க அடுத்த லெவலில் என்ன செய்யணும், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பயிற்சி கொடுக்கணும், கொண்டு போகணும். கண்டிப்பாக அவங்க அந்த பயிற்சியில் கற்றுக்கொண்டதை உள்வாங்கி அந்த குழந்தைகளை வந்து அந்த கல்விக்கு கொண்டு ட்ரெயின் பண்ணணும். ஆமாம், இங்கே இருந்தால் கல்விக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு எல்கேஜியோ ப்ரீகேஜியோ இல்லை அடுத்து அது 1ஆம் ஆண்டு முதல் வகுப்போ எல்லாத்துக்கும் அவங்க அப்போ தான் பயணிக்க முடியும்.
ஸோ இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏர்லி இன்டர்வென்ஷன் நம்ம செய்து முடித்த அந்த கட்டத்திலிருந்தே அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமாகவும் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை பில்டப் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு இந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ட்ரெயின் பண்ணுறது மூலமாக அவங்க இந்த குழந்தைங்களை கொஞ்சம் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து ஏர்லியாக என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவங்க சொல்லிக் கொடுத்து இன்ஃபேக்ட் ஸ்கூலுக்கு முன்னாடியே வந்து இவங்களை வந்து மற்ற குழந்தைங்களோட இவங்களை ரொம்பவே எக்யூப் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த பேரண்ட்ஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம்டாக இருந்தாங்கன்னா எல்லாமே அந்த திறன்கள் தான் முக்கியமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அனைத்து விதமான திறன்களிலும் அந்த குழந்தைய வளர்ச்சியை பெற உதவணும் நம்ம. சரி, இதை தொடர்ந்து இப்போ அவங்கள நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போகிறோம்னா இவங்களை எப்படி சிறப்பு பள்ளிகளில் நம்ம சேர்க்கறது நல்லதாக இருக்குமா, இல்லை நார்மல் பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்கறது சிறந்ததாக இருக்குமா? எங்கே இவங்களோட மேக்ஸிமம் அவுட்புட், இவங்களோட பொட்டன்ஷியல் வெளியே வரணும், அந்த ஒரு பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட திறன் முழுமையாக வெளியே வரணும், அவங்க ஒரு 100% எஃபிஷியண்ட்டாக வெளியே வரணுங்கிறதுக்கு அது அவங்களுக்கான சிறப்பு பள்ளிகள் அவங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை இவங்களை நார்மல் ஸ்கூல்ஸ்லேயே நம்ம சேர்க்கலாமா? அது வந்து பயனுள்ளதாக இருக்குமா? இல்லை, ரெண்டு பார்வை இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு நாம் தீர்மானிப்பது ஒரு நியாயமாக இருக்காது. சைல்டு வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அதோடைய கற்றல் திறன், அதோடைய புரிந்து கொள்ள திறன், அதை எப்படி அதை வெளிப்படுத்தும் திறன், இதெல்லாமே அந்த குழந்தை கையில் நம்ம பார்க்கும்போது இப்போ எல்லோரும் நம்ம பார்த்துருப்போம். நிறைய ஒரு 4ஆம் கிளாஸ் 4ஆம் வயது உள்ள குழந்தை, இல்லை 5 வயசு உள்ள குழந்தை எல்லாம் ஒரு பெரிய திருக்குறளில் நல்லா எல்லாத்தையும் ஒப்பிக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கலாம், அல்லது நிறைய சங்க பாடல்களை பாடக்கூடிய தன்மை இருக்கலாம். நிறைய விஷயங்களில் அதோடைய ஆற்றல் நமக்கு வெளிப்படும். அந்த குழந்தையுடைய ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய சூழலில் எந்த அளவுக்கு பரிமளிக்குதுன்றதை பொறுத்தும், ரெண்டாவது அந்த குடும்பத்தில் அதுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஈக்கோ சிஸ்டம், ஒரு அணுகுதற்கு சூழல் இருக்கா அப்படின்றதையும் பொறுத்தும் அந்த குழந்தைய நம்ம தாராளமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலேயே சேர்க்கலாம். ஆனால் இங்கே 2 விஷயம் இருக்குது. இந்த சாதாரண ஒரு பொதுப்பள்ளின்னு சொல்லக்கூடிய அரசு பள்ளியிலையோ அல்லது சிறப்பு பள்ளின்னு சொல்லக்கூடிய பார்வையற்றோருக்கான உரித்த பள்ளியிலையோ சேர்க்கும் பொழுது பெற்றோருக்கான பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் பெற்றோர் வந்து ஒரு பொதுப்பள்ளியில் சேர்க்கறதுக்கு ரொம்ப சாத்தியப்படும். ஏன்னா நம்ம வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறோம், இல்லை ஒருங்கிணைந்த கல்வியில் எல்லாம் சொல்லும்போது அது அந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா அது அந்தளவுக்கு இல்லைன்னா நம்ம பெற்றோருடைய முனைப்பும் பெற்றோருடைய உழைப்பும் அந்த குடும்பத்துடைய சப்போர்ட்டும் அந்த குழந்தைக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த அடித்தளம் கொண்டு போக முடியும். அல்லது நீங்கள் சிறப்பு பள்ளியிலேயே அங்கே விடுதி இருக்கும். இங்கே தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் துறை வழியாக 10க்கு மேற்பட்ட ஒரு சிறப்பு பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் கண்டிப்பாக குழந்தைகளை வந்து அடித்தளம் கொடுப்பதற்கு நீங்கள் அங்கேயே கூட்டின்னு போய் சேர்க்கலாம். ஆனால் அங்கே விடுதியோடு நம்ம குழந்தை படிக்கும்போது நாம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். அந்த மொபிலிட்டி இருக்கா அந்த குழந்தைக்கு, அதுக்கப்புறம் அந்த மொழி ஆற்றல் வர ஆரம்பிச்சிருக்கா, இதெல்லாம் நாம் ஆனால் பின்னாடி ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டோம், விடுதியில் விட்டுட்டோம், அது குழந்தை பார்த்துப்பாங்க, சிறப்பு பள்ளி தானே, அது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்கன்னு ஒரு கடமைக்காக ஆகிடக்கூடாது. அப்போ நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அது பொதுப்பள்ளினா கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது. ஆனால் பெற்றோருக்கு இது சிறப்பு பள்ளியில் கண்டிப்பாக ஈக்கோ சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுப்பெடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். இரண்டுலேயுமே பெற்றோருடைய பங்கு மிகப்பெரியது. பொதுப்பள்ளியில் வந்து கண்டிப்பாக பெற்றோருடைய பங்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அவங்க எண்ட் டு எண்ட் அவங்க கேர் பண்ணிக்கிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் சிறப்பு பள்ளியில் சேர்த்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எங்கே தேவை இருக்குது, எங்கே லேக் இருக்குது, அதெல்லாம் அவங்க தொடர்ந்து மானிட்டர் பண்ணி அதை உரிய அந்த ஆசிரியர்கள்ட்ட எல்லாம் எடுத்துகிட்டு போய் கவுன்சிலர்ஸ் எடுத்துகிட்டு போய் தான் அப்படி அவங்களை எஜுகேட் பண்ணி தான் தொடர்ந்து நம்ம அவங்களை வந்து கொண்டு வர முடியும். பள்ளி படிப்பு இதில் வந்து அவங்க அந்த பசங்க வந்து இப்போ எந்த ஏஜ்லேருந்து நம்ம இந்த இப்போ எல்லாமே டெக்னாலஜி சார் முன்னாடியே சொன்னீங்க, எல்லாமே இப்போ டெக்னாலஜி அசிஸ்டடாக இருக்குது. அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து ஏஐ டெக்னாலஜி ஒரு பெரிய பூன் அது மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தோடையும் இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து பள்ளி பருவத்திலேயே இந்த பசங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எவ்வளோ தேவைப்படுது, அது எப்படி கொண்டு போக முடியும் இந்த பசங்களுக்கு? நம்ம இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கு பற்றி நான் பேசுவதற்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய விஷயம் என்னென்னா பிரெயில். அதாவது அடித்தளத்தில் ஒரு பிரெயில் தேவை இருக்கும். என்னென்னா தொடு உணர்வுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டாக்டைல்னு நம்ம இப்போ பேசுகிறோம், டாக்டைல் பாத்வேலாம் பேசுகிறோம். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு உதவக்கூடியது. அப்போ இதுக்கெல்லாம் அடித்தளம் வந்து ஒரு பிரெயில் இருக்குது. இது வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கண்டிப்பாக, அதாவது குழந்தையுடைய அடித்தள மொழி ஆற்றலுக்கு, குழந்தையுடைய தொடு உணர்வுக்கு இந்த பிரெயிலுன்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு வழிமுறை. அதாவது 6 புள்ளிகளை கொண்ட ஒரு வடிவமாக இருந்தாலும் அது அனைத்து உலக மொழிகளையும் பேசி எழுதி பார்ப்பதற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வடிவம் அந்த பிரெயில். அப்போ அந்த பிரெயிலை வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு நம்ம மொழி ஆற்றல் கற்றுக் கொடுக்கும்போதே, தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், இல்லை வேறு மொழிகளாக இருக்கலாம்,
அது இந்த மொபிலிட்டியும் ஒரு பக்கம், இந்த பிரெயிலையும் ஆரம்ப காலத்தில் நம்ம குழந்தைக்கு ஆனால் எவ்வளோ சீக்கிரமாக அதை கற்றுத்தரோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரொம்ப லேட்டாக பொதுவாக அது நடக்குது. அது இல்லாமல் இயல்பான ஒரு குழந்தையாக அதை அந்த குழந்தைய நம்ம அணுகினோன்னா, அந்த குழந்தைக்கு பிரெயிலில் முதல்ல இதை சொல்லி கொடுத்தோன்னா, அப்போ ஒரு தொட்டு புரிந்து கொண்டு அந்த மொழியை, அந்த ஸ்பெல்லிங்கு, அப்புறம் அதோடைய உச்சரிப்பு, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துடும். வந்துட்ட பிறகு தான் இந்த தொடுஉணர்வு, இந்த இது மொபிலிட்டி, இந்த மொழி பேசக்கூடிய எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம் அது கணினிக்குள்ளே அதை கொண்டு போகலாம். அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இந்த பிரெய்லி மேண்டேட்டரி. ஆமாம், கண்டிப்பாக கட்டாயம். ஸோ அது அடிப்படை கல்வி. ஆமாம், அடிப்படை கல்வின்றது இந்த வயசு அந்த வயசுன்னு நான் இப்போ சிறப்பு பள்ளி பொதுப்பள்ளியாக நம்ம தீர்மானிப்பது எவ்வளோ தவறோ, அது குழந்தை தான் தீர்மானிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் அந்த குடும்பமும் அந்த சூழல் தான் தீர்மானிக்கணும். அதே போல தான் இந்த குழந்தையுடைய கற்றல் திறன், அதோடைய எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம சின்ன குழந்தைலாம் பொதுப்பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு பிரெய்லி சொல்லி தரப்படுமா சார்? இல்லை, அது பண்ணணுன்றது வழிமுறை. ஆனால் அது பொதுவாக இப்போதைக்கு அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே ஸ்பெஷல் எஜுகேட்டர் தான் போய் சொல்லித்தரணும். அங்கே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஆசிரியர்கள் இல்லை. அப்போ அங்கே ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை இருப்பதனால அந்த குழந்தைங்களுக்கு அந்த பிரெயிலுடைய ஒரு வாசம், அதோடைய புரிதல் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. அதாவது அவங்க பொதுப்பள்ளியில் படிக்கிற நேரத்தில் பிரெய்லி கற்றுக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக குறைவாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவாக. சிறப்பு பள்ளியில் அவங்க படிச்சாங்கன்னா கண்டிப்பாக பிரெய்லி அதுக்கான அடித்தளம் கிடைக்கும். இட் வில் பி a part of the course. அப்போ அந்த குழந்தைங்க பிரெயில கற்றுக்கிட்ட பிறகு ஒரு பொருளை தொட்டு பார்க்கும் பொழுது அதோடைய வடிவமைப்புலேருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஏன்னா போக போக நீங்கள் என்ன செய்யணும்னா, டயக்ராம்ஸு, கிராஃப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு படங்கள் சார்ந்து வரும்பொழுது இந்த தொடு உணர்வு இதெல்லாமே நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொழி ஆற்றலுக்கும் இந்த பிரெயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த அடித்தளம் முடித்த பிறகு தான் அந்த குழந்தை என்ன செய்யணும்னா, ஒரு கணினி சார்ந்த ஒரு வகுப்புள்ள வரும்பொழுது அந்த கணினி அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும். இது யாருக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்குன்னா, சிறப்பு பள்ளியில் இதோடைய பரிணாமம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒருங்கிணைந்த பள்ளி திட்டத்தில் அல்லது உள்ளடங்கிய பள்ளி திட்டத்தில் நம்ம அந்த குழந்தைக்கு வேகமாக வந்துடும். ஏன்னா நம்மளுடைய சக மாணவர்கள் எல்லாம் அதான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஒரு மொபைல் ஃபோனில், ஒரு திறன்பேசி வழியாக, இல்லை நான் கம்ப்யூட்டரில் இதை பண்ணேன், நான் இந்த மாதிரி படித்தேன், அந்த மாதிரி படித்தேன்னு குழந்தை சொல்லும்போது, தன்னுடைய சகமானவன் சொல்லும்போது அப்போ நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு தோணும். அப்போ குழந்தை என்ன செய்யணும், இயல்பாகவே தன்னுடைய வீட்டில் கூடிய ஏதாவது கணினி வழியாக இல்லை திறன்பேசி வழியாக சில முயற்சிகள் செய்து அதன் வழியாக செயலாற்ற, அது கல்வி சார்ந்து செயலாற்றுதோ இல்லையோ தொழில்நுட்பத்துக்குள்ளே நுழைஞ்சிடும். அப்போ அந்த தொழில்நுட்பத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகம், ஒரு ஆர்வம், ஒரு தேடல், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். அது நம்ம சேனலைஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை இருக்குது. இங்கே கணினி சார்ந்த தொழில்நுட்பத்தை பேசுவதற்கு முன்னாடி இந்த தொழில்நுட்ப அறிவு அல்லது அதோடைய தேவை, அதை நம்ம அடித்தளத்திலே கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போலாம் இந்த 1ஆம் கிளாஸா 2ஆம் கிளாஸாலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இந்த திறன்கள் குழந்தைக்கு எந்த அளவுக்கு மேம்படுதோ, அடித்தள திறன்கள் மேம்பட அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டிய தேவை. அப்போ தான் இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் வேகமாக, ஏன்னா நான் ஒரு பொது நீரோட்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என் கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பார்வை உள்ளவங்களாக இருப்பாங்க. இப்போ பொது சமூகத்தோடு நான் செயலாற்றுவதற்கு என்னுடைய குறைபாடு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இயல்பாக ஒரு சின்ன வயசுலேயே, அந்த பருவத்திலேயே நாம் இதையெல்லாம் விதை போட்டோன்னா, அது தானே என்ன செய்யணும்னா வேகமாக இதை கற்றுக்கிடுச்சுன்னா, நாம் அந்த குழந்தையும் இந்த குழந்தையும், அதாவது பார்வை உள்ள குழந்தையும் பார்வை குறைபாடு உள்ள குழந்தையும் இயல்பான ஒரு நீரோட்டத்தில் சேர்ந்து பயணிப்பதற்கு அந்த காலம் ரொம்ப குயிக்காக நடக்கும். இப்போ 6ஆம் கிளாஸுக்கு இல்லை 8ஆம் கிளாஸுக்கு பிறகு நான் பொதுப்பள்ளியில் வரும்போது எனக்கு இருக்கக்கூடிய கேப் பெரிய கேப். அதாவது அந்த பார்வை உள்ள குழந்தைக்கும் எனக்கும் பெரிய கேப் இருக்குது. அது நான் இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போகும்போது, இப்போ ஏன்னா டெக்னாலஜியோடைய சப்போர்ட் நிறைய இருக்கிறதுனால அது கீழே கொண்டு போகும்போது, பிரைமரியிலேயே கொண்டு போகும்போது அது ரொம்ப இயல்பாக வேகமாக செயலாற்ற தொடங்கிடுவாங்க. அதனால் இந்த தொழில்நுட்பம் ரொம்ப முக்கியம். கணினியில் கண் இனி, அதுதான் நம்ம சொல்கிறோம் இந்த குழந்தைக்கு. கண் இனி தான் கணினி. அருமையான விளக்கம் சார், அருமையான விளக்கம். அது கண் இனி, நல்ல கணினி. ஆமாம், அது அருமையான விளக்கம். கண்கள் தான் இனிமேட்டு, அது தொழில்நுட்பம் தான் குழந்தைகளுக்கான கண்கள். அதுவும் கணினி நீங்கள் எதுவுமே வாங்கி தர வேணாம். ஒரு குழந்தைக்கு லேப்டாப்பு, ஒரு ஒயிட் கேனு, அதுக்கு சில இந்த திறன் பயிற்சி, மொழியாற்றல், இது கொடுத்துட்டிங்கன்னா, நான் நிஜமாக ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் காத்திருந்தீங்கன்னா அந்த குழந்தை டாப் ஆகிடுவான். ரைட், அதோடைய செயல்
திட்டங்களை தானே அதுவே செயலாற்ற ஆரம்பிக்கும். அதோடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டு நான் இதான் அடுத்து செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பண்பு அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த விஷயங்கள் தான் நம்ம இளமையிலேயே கல்லுன்னு ஔவையா சொன்னது இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரைட், அது வந்து வருமானத்துக்கான இளமை கல்லுன்னு அர்த்தம் இல்லைங்க. இளமையில் படிக்க சொல்றதுதான். அதுதான் இந்த மாதிரி அடிப்படை கல்வியை, அடிப்படை விஷயங்களை அந்த குழந்தை 5 வளையாதது 50 வளையாதுன்னு வாங்க இல்லையா? அதனால சின்ன வயசுலேயே தான் டாப் தம் யங். ஸோ சின்ன வயசுல தான் நம்ம எஜுகேட் பண்ண முடியும். ரைட். ஸோ இப்படி நம்ம பள்ளி கல்வி கொண்டு போய்டுறோம் பசங்களை, நம்ம பார்வை மாற்றுத்திறனாளி குழந்தைகளை நம்ம பள்ளி கல்வி கொண்டு போகிறோம். இப்போ பொதுவாக ஒரு மிஸ்நோஷன் ஆர் மிஸ்கன்செப்ஷன், ஒரு தவறான புரிதல், இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளால் வந்து ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் தான் படிக்க முடியும், அவங்களால சயின்ஸ் படிக்க முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து நிறைய கிராஃப்ஸு, டயக்ராம்ஸு, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்ஸு இந்த மாதிரியான நிறைய இருக்கும், அதனால் அவங்க வந்து சயின்ஸை வந்து ஒரு எஃபெக்டிவாக பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு கருத்து, தவறான கருத்து இருக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தது தான் எல்லாமே சாத்தியம். ஆனால் அந்த சாத்தியம் வந்து எனக்கு தெரியணும், அது இது சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாத வரைக்கும், என்னுடைய அறிவுக்கு புலப்படாத வரைக்கும் நான் அது வந்து கடினம் அல்லது அது வேறு வழி இல்லை, நான் இப்படி தான் இப்படின்னு ஒரு விதியே அப்படின்னு ஒரு விதமான தவறான புரிதல்களை நாம் கடக்க வேண்டிய தேவை இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்போ உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து உலகத்தினுடைய எந்த பகுதியை வேணால் நம்ம ஒரு சின்ன ஒரு மொபைல் ஃபோன் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு காலகட்டம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க 100 ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ அது சாத்தியப்படும் பொழுது ஒரு குழந்தை வந்து பார்க்க முடியாத செய்திகளை தன்னுடைய பிற திறன்கள் வழியாக, மொழியின் வழியாக, அதுபோல் தொடு உணர்வு வழியாக தெரிந்து கொள்வதற்கான அனைத்து வசதிகளும் இப்போ உருவாகிருக்கு. அதாவது தொடு உணர்வுன்னு நம்ம சொல்கிறது வந்து டாக்டைல் டச்சுன்னு சொல்கிறோம், அதாவது டாக்டைல் மெத்தடாலஜின்னு சொல்கிறோம், மோடுன்னு சொல்கிறோம். டாக்டைல்னால் வேறு ஒன்றும் இல்லை, தொட்டு உணர்ந்து புரிந்து கொள்ளுது. அதே போல் கணினி வழியாக போகும்போது ஓசையின் வழியாக தெரிந்து கொள்ளுது, திறன் பேசின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா ஒரு சிஸ்டம்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த மென்திறன்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ரீடர்ன்றது டெக்னிக்கல் வார்த்தை. அப்போ டிடிஎஸ்னு ரொம்ப இன்னும் கம்ப்யூட்டர் மொழியில் சொல்லணும்னா டிடிஎஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு எழுத்தாக வரக்கூடிய செய்திகளை நமக்கு ஓசையின் வழியாக கொடுக்கும்படியாக, அதே போல் ஒரு படத்தை ஒரு தொடு உணர்வு வழியாக கொடுக்கும்பொழுது நாம் ஒரு வரைபடத்தையோ ஒரு மேப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு டயக்ராம், ஒரு பைகிராம் ஒன்று போடுறோம், ஒரு ட்ரிக்னாமெட்ரி போடுறோம், இல்லை அல்ஜிப்ரா போடுறோம், இந்த கிராஃப் இதில் வருது, இது எல்லாமே இந்த வடிவமைப்பு எல்லாத்தையும் நான் தொடு உணர்வு வழியாக, இப்போ கூட மாற்றுத்திறனாளிகள் துறை வழியாக மாணவர்களுக்காகவே குறிப்பாக 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் மாணவர்களுக்கும் 6லேருந்து 10 இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டாக்டைல் புக்கு ஒன்று வெளியிட்டிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாத்தையும் தொகுத்து அதில் குறிப்பாக முக்கியமான இமேஜஸ் மட்டும் எடுத்து, அதாவது நீங்கள் இயல்பாக ஒரு பாட புத்தகத்தை பார்த்துருப்பீங்க, ஒரு 5 பலூன் இருக்கும், 5 பலூனில் எத்தனை பலூன் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ கணக்கு சார்ந்து போகும்போது அந்த குழந்தை எண்ணணும் 1 2 3 4 அப்படி எண்ணி அதை 5ன்னு அங்கே எழுதணும். இப்போ இது பலூனாக இங்கே போட்டிருக்கக்கூடிய இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த பலூனுக்கு பதிலாக வேறு வித ஒரு பொருளை குழந்தைக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வேறு சில பொருளை வந்து டாக்டைலாக காமிச்சு, அதாவது தொடு உணர்வில் காமிச்சு அந்த புக்கில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ குழந்தை என்ன செய்யணும், அதை தொட்டு பார்த்து 1 2 3 4 அது எண்ணும். அப்போ பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொட்டுணர்ந்து அதை எண்ணுவாங்க, பார்த்து இதை பார்வை உள்ளவங்க எழுதுவாங்க. அப்போ ஆனால் புக்கு ஒன்று தான், அதோட அவுட்கம் ஒன்று தான். அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சயின்ஸும் அதாவது கணிதமும் இதில் முக்கியமான காம்போனன்ட் என்ன, கண்ணால் பார்க்க வேண்டிய சில விஷுவல் ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம கடக்க முடியும், முதல் விஷயம். ரெண்டாவது லேப் ஒர்க் இருக்குது, அதில் ப்ராக்டிகல்ஸ், மேக்ஸ்னால் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த விஷுவலாக பண்ண வேண்டிய இந்த ஆய்வகத்தில் பண்ண வேண்டிய செயல்முறைகள் அனைத்திற்குமே ஓசை சார்ந்த சப்போர்ட் சிஸ்டம், அதாவது சவுண்டு வாய்ஸ் சப்போர்ட்டு இருக்குது, நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஆய்வுக்கு ஏற்ற வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து டிஸ்கிரிப்டிவாகவும் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட் கொஷின் பேப்பரை இப்போ கொண்டு வராங்க. சிபிஎஸ்சியில் வந்து 2012-13 அந்த காலத்துலேயே இதுக்குன்னு தனியாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து
இதை வந்து அதை இந்தியா முழுவதும் செயலாற்றிட்டு இருக்காங்க. இதை தமிழக அரசுட்டையும் நம்ம இதை ஒரு சொல்லியிருக்கோம், இதை மாதிரி செய்யணும், சயின்ஸ் அண்ட் மேக்ஸை கொண்டு வரணும். இப்போ கேரளாவில் செய்கிறாங்க. கேரளாவில் ஒருத்தங்க பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க. அதே போல் ஆந்திரா, அதே போல் குஜராத்தில், இந்த மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் பக்கத்தில் கூடிய கர்நாடகாவில் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த முனைப்பு இருக்குது. இப்போ ஸ்டெம் எஜுகேஷன் நம்ம சொல்கிறோம், அதை நீங்கள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிங்கன்னா ஸ்டீம்னு மாற்றிக்கலாம். சயின்ஸு, டெக்னாலஜி, இங்கிலீஷ், ஆர்ட்ஸ், மேத் அண்ட் மொபிலிட்டி, இதெல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறது தான் நம்மளுடைய இந்த ஸ்டீம்ன்ற ஒரு தலைப்பாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா ஸ்டீம்ன்றது வெளிநாடுகளில் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கல்வி சூழலில். அந்த ஸ்டீம்ன்றது தான் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக கொண்டு போகிறாங்க. அதில் டீ தான் ரொம்ப முக்கியம். டெக்னாலஜி வழியாக எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு அதுதான் இங்கே அடித்தளம். அதனால் இது எல்லாம் சாத்தியம். ஸோ அவங்க இனிமேல் அந்த கலை மட்டும்தான் படிக்கணும், கலை சார்ந்த படிப்புகள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க எல்லா அறிவியல் பாடங்களையுமே வந்து அவங்களால டெக்னாலஜி உதவியோட கொண்டு போக முடியும், படிக்க முடியும். அதில் சிறந்த வல்லுநர்களாகவும் அவங்களால ஆக முடியும். அதை வந்து இந்த இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ 11லேயே 10th முடித்த பிறகு 11லேயே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு இந்த மாதிரி குரூப்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா, கார்த்திக் சானே அப்படின்னு ஒரு தம்பி 2012-13 அந்த கல்வி ஆண்டுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து தன்னுடைய பொதுப்பள்ளியில் அவர் படிச்சிருக்கார், பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு, டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் படித்தார். அங்கே வந்து 93-98 அது மார்க் ஞாபகம் இல்லை, பெர்சன்டேஜ் அவர் எடுத்து மாநிலத்தில் ஒரு டாப்பராக வந்தார். அவர் முற்றிலுமாக பார்வை குறைபாடு உள்ளவர், 100% பார்வை குறைபாடு உள்ளவர். ஏன்னா இதில் ஒரு சின்ன செய்தி சொல்லணும், அதாவது லோ விஷன்னு சொல்லுவோம் நம்ம, கொஞ்சம் பார்வை தெரியும் அந்த மாதிரி மாணவர்கள் இருப்பாங்க, முற்றிலுமாக தெரியாதவங்க இருப்பாங்க. பொதுவாக என்ன நம்பிக்கைன்னா, கொஞ்சம் பார்வை தெரிஞ்சால் அவங்களால பண்ணிட முடியும், ஓகே அவங்கள ஹேண்டில் பண்ணிடலாம், முற்றிலுமாக தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் அப்படி இல்லை. அதுக்காக தான் நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த தம்பி முற்றிலுமாக பார்வை குறைபாடு உள்ளவர். 1ஆம் கிளாஸ்லேருந்தே அவர் வந்து சிபிஎஸ்சிலேயே படித்தார். 11th போராடி சிபிஎஸ்சியை அவர் தான் என்ன செஞ்சார், இந்த அறிவியல் மற்றும் கணித துறைகளை திறந்து விட்டது அவர் தான் சிபிஎஸ்சியில். அது பிறகு தான் இந்த கைட்லைன்ஸாக வர ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு அவர் இந்த மாதிரி எக்ஸாமை லேப்டாப்லேயே எக்ஸாம் எழுதி இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் எடுத்த குரூப் அது. அந்த குரூப்பில் எல்லாமே அவர் சாதிச்சு அவருடைய இதுக்கு பிறகு தான் அவருடைய அந்த ஒரு பிரேக் த்ரூ தான் இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் செயல்படுத்தணும் அப்படின்னு கல்வி நிலையங்கள் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே டெக்னாலஜி, அதாவது தியரிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய இந்த 4 சயின்ஸ் சப்ஜெக்ட்டுமே எடுத்துமே வந்து அதில் டாப்பராகவும் வந்திருக்காரு. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வைப், நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகள் இதை தான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உடைக்கிறதுக்கும், அந்த மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கிறத வந்து நீக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். பெற்றோர்களிடையும் சரி அண்ட் பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளிடையும் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக, ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து இப்போ பள்ளி முடிச்சிடுறாங்க, கல்லூரி முடிச்சிடுறாங்க, இப்போ அவங்க வேலை தேடுறாங்க அப்படின்னும் போது பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக வந்து சில வேலைகளை எடுத்துக்க முடியாது, பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு அதான் எல்லாமே, இது எல்லாமே ஒரு தவறான புரிதல் அண்ட் தவறான கருத்து தான். அதை எப்படி நம்ம பிரேக் பண்ணலாம், அதுக்கு இவங்க அந்த ஒரு அதாவது தெர் இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபார் நார்மல் சில்ட்ரன்ஸ் ஆல்சோ தெர் இஸ் அ பிக் கேப் பிட்வீன் வாட் தே தேர் காலேஜ் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவங்களோட படிப்புக்கும் வேலைக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. அது அந்த வேலைக்கு தேவையான திறன்கள் வந்து லேக் ஆகிறாங்க. அதை தான் இன்றைக்கி ஒரு சர்வேவும் சொல்லியிருக்காங்க. காலேஜஸ் ப்ரிப்பேர் தம் ஃபார் எக்ஸாம்ஸ் பட் நாட் ஃபார் ஜாப். வேலைக்கு அவங்கள தயார்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வேலைக்கு தேவையான மென்திறன்கள் அந்த வந்து எல்லாருக்குமே தேவைப்படுது. அதில் கூடுதலாக இந்த பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு வேலையை வந்து ஒரு வேலையை பெறுவதற்கும் அந்த வேலையில் அவங்க சிறப்பாக பணியாற்றுவதற்கும் அவங்க எந்தெந்த வகையில் தங்களை இக்யூப் பண்ணிக்கணும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்குது, அவங்க எந்த வகையில் தங்களை வந்து ஒரு அந்த காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுத்து எல்லாரோடையும் சமமாகவே அவங்க போட்டிக்கிட்டு அந்த வேலையை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கும் வேலையை பெறுவதற்கும் அவங்க எந்த வகையில் தங்களை தயார்படுத்திக்கணும் சார்? இப்போ நம்ம வந்து பொதுவாக தொழில்நுட்பத்தை பார்த்துட்டோம், கணினி வழியாக எல்லாம் செயல்பட முடியும். அவங்களுடைய இந்த டாக்டைல் அது மட்டும் இல்லாமல் பிற டிவைசஸ் வழியாக அவங்க தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கல்வி சார்ந்து முடித்த பிறகு அவன் என்ன செய்யறான், ஒரு பிசிஏ படிக்கிறாங்க, இல்லை பிபிஏ படிக்கிறாங்க, இதெல்லாம் படிக்கிறாங்க. இப்போ கூட ஒரு தம்பி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படிச்சுட்டு என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்குள்ளே போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது தான் அந்த மாதிரி சில துறைகளை ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்னு நம்ம சொல்லக்கூடிய லாவாக இருக்கலாம், இல்லை இந்த பிற துறைகள் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்குள்ளே வரும்பொழுது
அந்த கோர்ஸுடைய அந்த காலகட்டத்திலேயே அந்த கல்லூரி வாழ்க்கையிலேயே அந்த குழந்தைகளுக்கு பேரலாக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சப்போர்ட்டு, இந்த அடிப்படை கல்வி ஆற்றல் கற்றல் ஆற்றல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு நாம் நிச்சயமாக கவனிக்க வேண்டியது அந்த கல்லூரி கல்வி பொழுது அவங்களுடைய பிற நேரங்களில் அவங்களுக்கு ஒகேஷன் சென்ட்ரிக் ட்ரைனிங் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு எம்ப்ளாயர்ஸோடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. எம்ப்ளாயர்ஸோட சப்போர்ட்டோட அவங்களுக்கு வொகேஷனல் சென்ட்ரிக் ட்ரைனிங் வழங்கும்போது அவங்களால வந்து வேலையில் வந்து அவங்க அடாப்ட் ஆகி அதுலேயும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்னு பார்த்துருக்கோம். ஸோ பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வந்து எப்படி இனம் கண்டறிவது, அவர்களுக்கான பள்ளி கல்லூரி படிப்புகளை வந்து எவ்வாறு அவர்களை இன்டெகிரேட் பண்ணி கொண்டு போகிறது, அவங்க எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எப்படி வந்து சயின்ஸ் முக்கியமாக வந்து டெக்னாலஜி சார்ந்த படிப்புகளையுமே அவங்க எவ்வாறு மேற்கொள்ளலாம், அதில் எப்படி எல்லாரோடையுமே அவங்க காம்படிட்டிவாக மேற்கொள்ளலாம் என்பது குறித்து இதுவரை நம்முடைய மரியாதைக்குரிய உதவி பேராசிரியர், ஆங்கில உதவி பேராசிரியர் திரு ரகுராமன் அவர்கள் நம்முடைய பகிர்ந்து கொண்டார். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.